திடீர்னு அழறாங்கக்கா, என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் பாருங்கக்கா. ஐயோ அது ஒன்றும் இல்லை ஐஷு, அவன் இப்பெல்லாம் குப்புற விழ ஆரம்பிச்சிட்டான்ல, அதனால கொஞ்ச நேரம் குப்புற படுக்கவும் அவனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்படிதான் அழ ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் தன்னால அவனே சரியாயிடுவான். ஓ அப்படியாக்கா? ஐயோ நான் கூட விளையாடிக்கிட்டே இருந்தவன் திடீர்னு அழறானே, என்னமோ ஆயிடுச்சோன்னு நினைச்சிட்டேன். இல்லை ஐஷு, அவனை திருப்பி படுக்க வச்சுட்டு அவன் சரியாயிடுவான். சரிக்கா. அமுதாக்கா, அப்புறம் ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ்க்கு சேரணும்னு சொல்லியிருந்தனே, கதிரத்தங்கிட்ட சொன்னீங்களாக்கா? சொன்னேன் ஐஷு, மாமா விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. தங்கம், நான் தோட்டத்துக்கு கிளம்புறேன். இதோ மாமாவே வந்துட்டாரே. மாமா, ஐஷுவை ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ்க்கு சேர்த்தணும்னு சொல்லியிருந்தனே, அதை பத்தி ஏதாவது விசாரிச்சிங்களா மாமா? ஐயோ மறந்தே போயிட்டேன் தங்கம். ஐஷு, இன்னைக்கு நான் என்ன எதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு உனக்கு சொல்றேன், சரியா? சரிங்கத்தா. தங்கம், தோட்டத்துல நிறைய வேலை இருக்கிறதுனால அங்க போனாலே நான் இதை மறந்துடுவேன். அதனால நீ ஒண்ணு பண்ணு, ஒரு 12 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இந்த மாதிரி கிளாஸ் எங்க சொல்லி தராங்க என்ன ஏதுன்னு நான் கேட்டு பாக்குறேன், சரியா? நீ கூப்பிட்டு ஞாபகம் பண்ணு தங்கம். சரி மாமா, நான் 12 மணிக்கு கூப்பிடுறேன். சரி தங்கம். சரி, குழந்தைங்களை பாத்துக்க, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் ஐஷு. சரிங்கத்தா. மாமா, அப்புறம் சாயந்தரம் வரும்போது நம்ம தோட்டத்துல மஞ்சள் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொண்டு வாங்க மாமா. ஏன்னா பிள்ளைங்களுக்கு இப்ப பசும்பால் எல்லாம் கொடுக்கறதுனால வெறும் பால் கொடுத்தா குழந்தைங்களுக்கு கஃபம் கட்டிடுது. அதனால கொஞ்சம் மஞ்சள் கொண்டு வந்தீங்கன்னா பால்ல கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சு கொடுத்தா அதுங்களுக்கு சரியாயிடும். அதனால மறக்காம சாயந்தரம் வரும்போது கொண்டு வாங்க மாமா. சரி தங்கம், நான் கொண்டு வரேன். நீ ஃபோன் பண்ணும்போது இதையும் ஞாபகம் பண்ணு, இல்லைன்னா இதையும் நான் மறந்துடுவேன். என்ன மாமா நீங்க இப்படியே போனா என்னையும் பிள்ளைங்களையுமே மறந்துடுவீங்களா? சொல்ல முடியாது தங்கம், இப்ப தோட்டத்துல உள்ள வேலைக்கு நான் மறந்தாலும் மறந்துடுவேன். மாமா, அடியே, உன் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லடி, வேலை இருக்கு. நான் தோட்டத்துக்கு கிளம்புறேன். சரி மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி தங்கம், வரேன். அமுதாக்கா, உங்களையும் கதிரத்தனையும் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கும். ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கவும் செய்றீங்க, அப்புறம் சமாதானமும் ஆயிக்கிறீங்க. அப்புறம் கதிரத்தன் என்னடானா திட்டவும் செய்யறாரு, திரும்பவும் தங்கம் தங்கம்னு உங்க பின்னாடியே வரவும் செய்யறாரு. அதெல்லாம் அப்படிதான் ஐஷு. புருஷன் பொண்டாட்டிங்கன்னா சண்டையும் போட்டுக்க வேண்டியதுதான், அப்புறம் சமாதானமும் ஆயிக்க வேண்டியதுதான். புருஷன் பொண்டாட்டிங்க சண்டையெல்லாம் எவ்வளவு நேரத்துக்கு? அப்புறம் கடைசி வரைக்கும் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு தானே வாழ்ந்தாகணும். எப்ப பார்த்தாலும் தங்கம் வயிறுன்னு கொஞ்சிக்கிட்டே இருந்தாலும் போர் அடிச்சிரும்ல. அதனால அப்பப்ப சண்டையும் போட்டுக்கணும். அப்புறம் இந்த சண்டை பெருசாகாம சீக்கிரமே சமாதானமும் ஆயிடணும். சூப்பர் அமுதாக்கா. ஆனா நிறைய பேர் இப்படி இருக்கிறதே இல்ல, சண்டை போட்டா சண்டையே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க தான் கரெக்ட். எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் 1 மணி நேரம் தான், அதை தாண்டி உங்க சண்டை நீடிச்சதை நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு காரணம் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் என் மாமா தானேன்னு நானும் ஓடி போய் பேசிடுவேன். அதே மாதிரி என் கூட பேசாமையும் மாமாவால் இருக்க முடியாது, அவரும் வந்து பேசிடுவாரு. எப்ப நம்ம ஈகோ பார்த்துட்டு விட்டு கொடுத்து போகாம இருக்கமோ அப்பதான் சண்டை பெருசாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டா எந்த பிரச்சனையும் வராது ஐஷு. ஆமாக்கா. சரி ஐஷு, ஆதி அழுதுட்டே இருக்கான், அவனை கொண்டு போய் நான் உள்ள படுக்க வைக்கிறேன். நீ அம்முக்குட்டியை பார்த்துக்க. சரிக்கா. ஐயோ வாமா கையில், அதை ஏமா கேட்குற? சக்தி பைக்ல வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு லாரி வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஐயோ இருமா, டாக்டருங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தலையில பலமா அடிபட்டு இருக்குது, உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா. ஐயோ பொழைப்பானா மாட்டானான்னு தெரியலையே. ஐயோ எப்பவுமே நிதானமா தானே வண்டி ஓட்டுவான், இப்ப அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. எதை மனசுல வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டுனானோ, இப்படி லாரி டயருக்குள்ள கொண்டு போய் வண்டியை விட்டுருக்கானே. ஐயோ கடவுளே, என் நண்பனை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருப்பா. சக்தி
டாக்டர் அவருக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? அவர் பொழைச்சுக்குவாருல்ல? அவரோட நிலைமை கொஞ்சம் மோசமாதாம்மா இருக்கு. ஆமா, நீங்க யாரு? டாக்டர் நான் அவரோட வைஃப் தான் டாக்டர். அவருக்கு இப்படி ஆகிறதுக்கு காரணமே நான் தான். நான் மட்டும் அவரை விட்டு போகாம இருந்திருந்தேன்னா அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. எனக்கு அவர் வேணும் டாக்டர். எப்படியாவது அவரை காப்பாத்தி கொடுங்க. அவர் மட்டும் திரும்பவும் பொழைச்சு வந்துட்டா போதும். நான் அவரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அவர் கூடவே இருப்பேன். அவரை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர். டி ராஸ்கல், அதான் சிஸ்டர் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, எந்திரிடா. ஹாய் கயல். சக்தி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பொய்யா சொல்றீங்க? உங்கள ஏய் கயல், விடுடி. உன்னை திரும்ப வர வைக்க தாண்டி அப்படி சொன்னேன். அதுக்குன்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லுவீங்க? நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா சக்தி? உங்கள ஏம்மா, ஏன் வலிக்குதுடி? தலையில ஒரு கட்டு வேற. ஏ லூசு, விடுடி. இங்க நான் ஒருத்தன் இருக்கேன். தேங்க்ஸ்டா ஷமீர். நீ இல்லைன்னா கயல் என் கூட திரும்ப வந்து சேர்ந்துருக்கவே மாட்டா. ஹே கயல், இது என்னோட ஃப்ரெண்டு ஷமீர். என் கூட ஒன்னா ஸ்கூல்ல படிச்சவன். இது இவனோட ஹாஸ்பிட்டல் தான். அதான் சரி, சும்மா உன்னை திரும்ப வர வைக்கிறதுக்கு ஒரு டிராமா பண்ணோம். டே ஷமீர், உன்னால தாண்டா நாங்க திரும்ப ஒன்று சேர்ந்துருக்கோம். தேங்க்ஸ்டா. டே சக்தி, எதுக்குடா என்ன மாட்டி விடுற? சிஸ்டர், ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் என்னோடது. ஐடியாலாம் அவனது தான். அவன் தான் இந்த ஐடியாவே பண்ணான். நீங்க எது கேட்கறதா இருந்தாலும் அவனையே கேட்டுக்கங்க சிஸ்டர். ஐயோ பரவாயில்லண்ணா, அதெல்லாம் நான் வீட்டுக்கு போய் பாத்துக்கிறேன். என்னது? ஆமா, என்னைய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஏமாத்துறீங்க? இருங்க, உங்களுக்கு வீட்டுக்கு போய் இருக்கு. டே சக்தி, எதுக்கும் இந்த பெட்டை உனக்காகவே காலியா வைக்கிறேன்டா. நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் இங்கதான் வர வேண்டி வரும்னு நினைக்கிறேன். ஹே கையல், நீ வீட்டுக்கு போ. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஷமீரை மீட் பண்றேன். நாங்க கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறோம். சரி சக்தி, அப்ப நான் வரேனா? சரிங்க சிஸ்டர். டி ஷமீர், நம்ம செட்ல எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. நீ மட்டும் ஏன்டா இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்க? பாக்குற எங்களுக்கெல்லாம் வயிற்றுச்சலா இருக்கா இல்லையா? சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணுடா. ஏன்டா, நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? கல்யாணம் பண்ண அவஸ்தையை தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தனே. டேய், அதெல்லாம் காதல் வாழ்க்கையில ஒரு பார்ட், அவ்வளவுதான். ஆனா அதை விட சந்தோஷமான பார்ட் இன்னும் நிறைய இருக்குடா. அதெல்லாம் கல்யாணம் பண்ணாதான் தெரியும். டேய், அதெல்லாம் நான் பொறுமையா தெரிஞ்சுக்கிறேன்டா. சரி, உனக்கு என்ன வேணும்? டீயா காஃபியா? டேய், ஒன்றும் வேணாம்டா. நீ நோன்பு எடுத்திருப்பல்ல? ஆமாண்டா, நான் தானே நோன்பு. உனக்கு என்ன? உனக்கு வாங்கி தரேன்டா. டேய், அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா, பரவாயில்ல. சரி, வீட்டில் என்ன பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா? வீட்டிலலாம் பார்த்துட்டு தாண்டா இருக்காங்க. ஆனால் எனக்கு தான் இத்தனை நாள் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. இத்தனை நாள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ இப்போ? டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. சரி, டைம் ஆச்சு, வாடா வீட்டுக்கு போகலாம். ஏய் நில்லுக்கண்ணா, எங்க எஸ்கேப் ஆவ பாக்குற? ஏதோ ஒன்று இருக்கு. யார் இந்த பொண்ணுன்னு ஒழுங்கா சொல்லிட்டு நீ போனா போதும், சரியா? டே, யாருன்னு எனக்கே தெரியாதுடா. என்னது, உனக்கே தெரியாதா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, நேத்து ஹாஸ்பிட்டல்ல வச்சுதாண்டா அவளை பார்த்தேன். பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனா யாரு என்னன்னு எதுவுமே தெரியலடா. டே, என்னடா நீ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கா? அவ பேர் என்ன, ஊர் என்னன்னு எதையுமே நீ கேட்கலையா? டேய், எப்படிடா கேட்க முடியும்? அவளே கையில ஏதோ அடிபட்டிருக்குன்னு ட்ரீட்மெண்ட்காக வந்தா. ட்ரீட்மெண்ட்க்கு வந்த பேஷண்ட் கிட்ட என்னாச்சுன்னு கேட்கணுமே தவிர பேர் என்ன ஊர் என்னென்னலாமா கேட்டுட்டு இருப்பாங்க? அட போடா டேய், அவன் 10 நிமிஷம் இறங்க போற பஸ்ல ஒரு பொண்ணை பிடிச்சி போச்சுனாலே பேர் என்ன ஊர் என்னன்னு மொத்தத்தையும் விசாரிச்சு நம்பரையும் கொடுத்துட்டு வந்துடுறான். நீ என்னடானா ஹாஸ்பிட்டலுக்கு வரைக்கும் வந்த பொண்ணு கிட்ட போய் பேரை கூட கேட்காம வந்திருக்கியடா. டேய், அவ மட்டும் தனியா வந்திருந்தா கூட பரவாயில்ல. அவ கூட அவங்க அக்காவோ யாரோ இருந்தாங்கடா. அவங்க முன்னாடி வச்சு பேர் என்னன்னு கேட்க முடியுமா? அதான் சரி, நான் எதுவும் கேட்கல. இதுக்கப்புறம் எங்கேயாவது பார்த்தா கேட்கணும்டா. அடப்போடா, கிடைச்ச நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் திரும்ப அந்த பொண்ணை எங்கடா போய் கண்டுபிடிக்கிறது? தெரியலடா. ஆனா அது என்னமோ தெரியல, அவளை முத தடவை பார்த்ததுமே அவ எனக்கானவன்னு தோணிடுச்சு. நிச்சயமா அவ எனக்கானவளா இருந்தா திரும்பவும் ஒரு தடவை அந்த கடவுள் என் கண்ணில் அவளை காமிப்பாருடா. அப்ப கேட்டுக்கிறேன்.
அது சரி, இப்பெல்லாம் லவ் பண்ற பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணாம ஒரு நாளைக்கு கேப் விட்டாலே அடுத்தவன் ஆட்டையை போட்டுட்டு போயிடுறான்டா. இதுல வேற அடுத்த தடவை கடவுளா பார்த்து அவளை உனக்கு காமிப்பாருன்னு காத்துக்கிட்டு இரு நீ. டேய், அந்த கடவுள் தடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது, அந்த கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்கவும் முடியாது. அவ எனக்கு கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பா கிடைப்பா. ஐயா டாக்டர் ஐயா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சரிடா, சரி, நோம்பு திறக்கிற நேரமாச்சு, நீயும் வாடா வீட்டுக்கு. இல்லடா, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். அங்க கயல் காத்துக்கிட்டு இருப்பா. நான் எப்ப வருவேன் பஞ்சாயத்து பண்ணலான்னு போய் அந்த பஞ்சாயத்தை முதல்ல முடிச்சு விட்டுறேன்டா. அப்புறம் ஃப்ரீயா ஒரு நாளைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்தே வரோம். சரியா? அம்மா கிட்ட சொல்லு. சரிடா சக்தி. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.